Why most men crying in the dark? One day, ஒரு நாள் நைட் எனக்கு திடீர்னு அந்த ஒரு பழைய தாட்ஸ், அந்த ஒரு பழைய எமோஷன்ஸ், பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும். நான் ஓன்னு உட்காந்து அந்த என்னோட டாக் இந்த ரூம்ல தான், இதே ரூம்ல தான் உட்காந்து அழ ஆரம்பிச்சேன். என்னால அந்த ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன்ஸ், அந்த தாட்ஸை, அந்த பெயின், யூசி நம்ம உடம்புல அந்த பெயின் இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. பட் மேபி நம்மளோட இன்னர் வூண்ட்ஸ், அதாவது நம்ம மனசுல காயம், அதாவது மனசு, இதெல்லாம் பெருசா நம்ப மாட்டேன். பட் இருந்தாலும் அந்த டைம்ல எனக்கு அந்த ஃபீலிங்ஸை, அந்த பெயினை, எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ஒய் மென் காட் சஃபர் அ லாட் அப்படிங்கிற இந்த டாபிக்ல நம்ம ஆல்ரெடி இதை ஒரு சீரீஸா பண்ணிட்டு இருக்கோம், பிரேக்அப் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரேக்அப் ஹீலிங் சீரீஸா பண்ண போறோம். ஓகே, அது ஒரு 30 டேஸ்க்கு வந்து வரப்போகுது. ஸோ த திங் நம்பர் ஒன் விச் இஸ் they disconnected with the man. Probably நமக்கு ஒரு எமோஷன், நமக்கு ஒரு பெயின் வந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்தோட ஒத்து போக மாட்டோம். உலகத்தோட ஒத்து போகிற சென்ஸ் அவன் சொல்ற எல்லாத்துக்குமே ஓகே நான் சொல்றேன். ஒரு ப்ராப்பர் ஒரு மேஸ்குலின் மென் கூட நம்ம போய் பேச மாட்டோம். பிகாஸ் மனுஷங்களை பார்த்தாலே நமக்கு பிடிக்காம போயிடும். அவங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா மனுஷங்களுமே இப்படிதான், எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்குள்ள நம்ம போயிட்டனால நம்ம எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து யாரோட துணையும் தேவையில்லைங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி ஸ்டேட்ல போயிடும். பட் த திங் வாட் ஐம் கோயிங் டு டெல் ஹியர் இஸ் ஜஸ்ட் we have a brotherhood, right? ஸோ நான் வந்து இங்க டிஃப்ரெண்ட், மற்றவங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி அப்படின்னு நினைக்கிறத விட எல்லார்ட்டையும் பேசுங்க, எல்லாத்தையும் சோஷியலைஸ் ஆகுங்க. லெட்ஸே நான் எல்லாத்தையும் போயிட்டு நீங்க நம்பர் வாங்கிட்டு பேசுங்க, பழங்க. இதை நான் சொல்லவே மாட்டேன், இதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணவும் மாட்டேன். பட் த திங், யாராவது ஒருத்தரோட வாக்கிங் போறீங்களா, வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க, நேராக ஒருத்தரோட அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. உடனே சில பேர் வந்து இந்த இடத்துல கேட்பாங்க, தெரியாத ஆள்கிட்ட எப்படி பார்க்கறது, எப்படி பேசுறது. இதுதான் உங்களோட மென்டல் ஸ்டேட்டை டிப்ரெஸ்டா இன்னும் மாத்திக்கிட்டே இருக்கு. தெரியாத ஆள்கிட்ட எப்படி, நானுமே வாக்கிங் போறேன், தெரியாத ஆளுங்க யார் வந்தாலும் நான் பார்த்து பேசுவேன். எது வேணா பேசலாம், ஹாய் சொல்லலாம், குட் மார்னிங் சொல்லலாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம், நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேட்கலாம். லெட்ஸ் சே இங்கிருந்து ஒரு 2 days முன்னாடி வந்து எனக்கு தெரியாத ஒரு பர்சன், நான் அவர்கிட்ட பேசவே இல்லை, அவரே வந்தாரு, என் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்சாரு. லெட்ஸ் சே எங்க சின்ன பசங்க விளாண்டுட்டு இருப்பாங்க, நான் அந்த பசங்கள்ட்ட போயிட்டு எப்படி விளாடுறீங்க அப்படின்னும் அவங்க அப்பா என்கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாரு. இப்படி கான்வர்சேஷன் இப்படிதான் பில்ட் பண்ணும். நீங்க சும்மா என்ன பேசுறது, ஏது பேசுறதுன்னே எனக்கு வந்து தெரியல, நான் ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. அது வந்து உங்களை வந்து ஒரு மென்டலி ரொம்ப இல் பர்சனா மாத்திரும். ஓகே, ஸோ அதனால இந்த மென்டலி இல் அப்படிங்கிறத விட போயிட்டு எல்லார்ட்டையும் பேசுங்க, பழங்க. மென் கிட்ட இருந்து மேக்ஸிமம் டிஸ்கனெக்ட் ஆயிட்டு விமனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. இந்த திங் என்னன்னா, காலேஜ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த கேர்ள்ஸுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுப்பேன், பாய்ஸ் கூட பெருசா பேச மாட்டேன். அது அப்போ எனக்கு தப்புன்னு தெரியல. பட் த திங், இப்போ எனக்கு தப்பு ரைட்டுங்கிறத விட என்னோட மைண்ட் செட்டுக்கு அது வந்து செட் ஆகல. அதுதான் சிம்பிளா சொன்னா, என்னோட மைண்ட் செட்டுக்கு அது வந்து செட் ஆகல. ஸோ த திங், நீங்க அந்த கேர்ள்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறத விட பாய்ஸுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுங்க. எல்லா பசங்கள்ட்டையும் எல்லா மனுஷங்கள்ட்டையும் பேசுங்க. பட் த திங், கான்டாக்ட் வாங்கிட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு நினைக்காது. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, you are losing to practice masculinity. ஸோ masculinity அப்படின்னாலே டேர்ம் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா டாக்ஸிக். இவன் வந்து ஆம்பளைங்கிறத பத்தி பேசுறான், இவன் வந்து இந்த விஷயத்த பத்தி பேசுறான். யூ சி, அந்த காலத்துல இருந்து ஒரு 10 years முன்னாடி வரைக்குமே masculinity அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பிகாஸ் ஏன் இந்த masculinity அப்படிங்கிறது ரொம்ப ஒரு masculinity, ஓகே, masculinity அப்படிங்கிறது ஏன் ரொம்ப தப்பான ஒரு விதத்துல போர்ட்ரே ஆகுது அப்படின்னா, இந்த சாஃப்ட் கைஸ் என்ன பண்றீங்கன்னா அதோட டார்க் சைடு, அதாவது மேஸ்லின் அப்படிங்கிறது ஒரு அக்ரெசிவ்னஸ், மேஸ்லின் அப்படிங்கிறது ஒரு காம்படிஷன், மேஸ்லின் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தை குறிக்கிற விஷயம், ரைட்? இது எல்லாமே நீங்க வந்து டார்க்கா பாக்குறீங்க. லட்சம் இந்த சொசைட்டி அப்படி பில்ட் பண்ணி வச்சிருச்சு. லட்சம் மேஸ்லினிட்டி பத்தி பேசினா, இல்ல மேஸ்லின் அந்த ஒரு ட்ரையட்டுக்குள்ள நம்ம போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இங்க வந்து அக்ரெஷன் இருக்கும், காம்படிஷன் இருக்கும், ரேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும். யூசி, இங்க கம்யூனிசம், எனக்கு இந்த கம்யூனிசம் பத்தி பெருசா நம்பிக்கையும் கிடையாது, அதை நான் நம்பவும் மாட்டேன். பிகாஸ் கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒருத்தனை சோம்பேறியா தான் மாத்துமே தவிர, லெட்ஸே 2 ஆப்பிள் இருக்கு, அது ஒருத்தன்ட்ட இன்னொருத்தன்ட்ட கூட அப்படின்னா ஓகே, அவன் வேலையே செய்யாம அவன்கிட்ட கொடுத்தா
அவனை நம்ம சோம்பேறியா தான் ஆக்குவோம், ரைட்? இப்போ மேபி அவன் ஒர்க் பண்ணி அவனுக்கு தேவையானதை அவன் வந்து அட்டைன் பண்றான். இல்ல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ட்ரைப் இருக்கும், ஓகே. ஒரு ட்ரைப்லயும் ஒரு லீடர் இருப்பாங்க. ஒன்ஸ் அந்த ட்ரைபோட லீடரை கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரைபை யாரு கொண்டாங்களோ அவங்க அந்த ட்ரைபை கைப்பற்றிடுவாங்க. அதுல இருக்க மென்ன கொண்டுடுவாங்க, விமனை செக்ஷுவல் அசால்ட் பண்ணுவாங்க, சில்ட்ரனை வந்து அவங்களோட கொத்தடிமைகளா வச்சு ஸ்லேவா நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. பட் அதுக்காக இப்பயுமே அப்படிலாம் நடக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல. த திங், கம்யூனிசம் அப்படிங்கிற பேர்ல மக்களை சோம்பேறித்தனமா மாத்துறதை விட எனக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்துக்கிறேன், அந்த பவரை நான் கையில எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது எவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். இதுதான் நிறைய பேர் பயப்படுறாங்க, இதுதான் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் த திங் புரிஞ்சுக்கோங்க, அவங்க சொல்ற எந்த விஷயமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா புது ரூட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அவங்க அப்படிங்கிறத நான் சொசைட்டியே சொல்றேன், இல்ல உங்களுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தவங்க நான் சொல்றேன், ரைட்? ஸோ கம்யூனிசம்ங்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பட் ஐ ஒன்ட் லைக் கம்யூனிசம். ஸோ த திங், மேஸ்லிட்டிக்கு போலங்க, காம்படிஷன் பண்ணுங்க. ஒரு ஆம்பளை உங்களோட காம்படிஷன். லெட்ஸ் சே நீங்க இன்னைக்கு பான் பார்த்துட்டு மேஸ்டிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீம் குவீனை, ட்ரீம் கேர்ளை இன்னொருத்தன் கண்டிப்பா எந்த மாதிரி ஒருத்தனோ இல்லை இன்னொருத்தனோ கண்டிப்பா தூக்கிட்டு போகதான் போறான். அவன் நல்லா வெல்த்தியா மாறுவான். ஸோ அவனால ப்ரொடக்ட் பண்ண முடியும், அவனால வந்து சர்வ் பண்ண முடியும். ஸோ இங்க லவ் மட்டுமே முக்கியம் கிடையாது இல்லையா? ஓகே ஃபைன், இந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்ல வந்து பார்க்கும்போது லவ் அப்படிங்கிறது பெரிய விஷயமா தெரியும். ஆனா ரியல் சொசைட்டிக்குள்ள வரும்போது லவ் மட்டும் முக்கியம் கிடையாது, மணி முக்கியம், கேர் முக்கியம். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ஸ்கில். அந்த ஸ்கில்லை நீங்க கத்துக்கணும். இது எதுவுமே நீங்க பண்ணாம ஓகே ஃபைன், ஐ ஜஸ்ட் நீட் ஒன்லி அ லவ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா you're cheating yourself, right? So நீங்க பண்ண வேண்டிய விஷயமே இந்த என்ன சொல்லிட்டு இருந்தா ஸோ மேஸ்குலினிட்டி, அதாவது அது பழகுங்க. மேஸ்குலினிட்டி தான் என்னன்னு படிங்க, கத்துக்கங்க. அதுல ஒரு 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 மேஸ்குலினா எப்படி இருக்கணும், ஒரு ஆம்பளைனா எப்படி நடந்துக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒரு புக்ஸ் படிக்கிறது மூலியமா கத்துக்கலாம். பிகாஸ் என்னோட ஃப்ரீ டைம்ல இல்லை எனக்கு பிடிச்ச டைம்ல நான் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன் புக் படிக்க மாட்டேன். புக்ஸ் தான் என் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுச்சு. புக்ஸ்ல படிச்சுட்டு இருக்க விஷயத்த நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் என் லைஃப் இம்ப்ரூவ் ஆச்சு. திஸ் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ, ஓகே? ஸோ அதனால இந்த மேஸ்குலினிட்டி இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு ஓகே ஃபைன் அவ்வளோதான் அப்படிங்கிறது இல்லாம லீட் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் ட்ரைப் இந்த மேஸ்குலின் வே, அவ்வளோதான், சிம்பிள். உங்க ட்ரைப் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், ஃபேமிலினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவங்க தான் உங்களோட ட்ரைபா இருக்கலாம், மேபி உங்க சொந்தக்காரங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ட்ரைபா இருக்கலாம். நீ மாறு, நீ அவங்கள லீட் பண்ணு, அவ்வளவுதான், சிம்பிள். நீ உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்காதவங்கள்ட்ட போய் நீ சொல்லிட்டு இருந்தானா கேட்க மாட்டான். நீ ஒன்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீ போய் பேசுற அப்படின்னா உன்னோட வாய்ஸ், உன்னோட டோன், நீ பேசுறது எல்லாத்துலயுமே அந்த எனர்ஜி தெரியும். ஸோ த திங், மேஸ்குலினிட்டியே பழகுங்க. நம்பர் 3, ஆல்வேஸ் ஓவர்லி அட்டாச் டு மாம். ஸோ இந்த மாமிஸ் பாய் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அம்மா ஓகே ஃபைன், எனக்கும் எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். பட் அதுக்காக நான் எப்பவுமே எங்க அம்மா சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டே இருந்தேன் அப்படின்னா எஸ், எனக்கு என்ன, நான் தெளிவா அந்த இடத்துல சொல்றேன், அவங்க நம்ம மேல இருக்க கேர்லையும் லவ்லையும் தான் சொல்லுவாங்க. ஆனா அது நம்மள சோம்பேறிகளாகவும் ஒரு ரொம்பவே ஒண்ணுமே தெரியாத ஒரு பையனாகவும் மாத்திரும். உண்மை அதுதான். லெட்ஸே நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து ஒரு ரேசர் ஆகணும்னு ஆசை, பைக் வந்து எனக்கு ரேசர் ஆகணும், பைக்லாம் ஓட்டணும், எனக்கு சூப்பரா ஆகணும்னு ஆசை. உங்க வீட்டுல போய் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இதெல்லாம் வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு. ஒருவேளை நீங்க அம்மா பையனா இருந்தா ஓகே ஃபைன், எங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு நிப்பாட்டிடுவீங்க. ஜிம்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ஓகே, என்னோட ரொம்ப க்ளோஸ் அவரு, அவங்க வீட்டுல வந்து ஒரு நியூஸ் பார்த்துருக்காங்க. லைக் சே ஜிம் போற ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாராம். உடனே அவர்கிட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஜிம்லாம் போவாத, ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்க, எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவர் அவங்க அம்மா பையனா இருந்தா அதை கேட்டிருப்பாரு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, என்கிட்ட கேட்டாரு, என்னங்க இந்த மாதிரி சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன்னா, கேட்காதீங்க, வீட்டுல பேசி கேட்காதீங்க, உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுதா ரிஸ்க் எடுங்க. இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு ஏன் ரிஸ்க் எடுக்கவே முடியல அப்படின்னா, அவங்க ரொம்ப சேஃப் கார்டா வளர்க்கப்பட்டுட்டாங்க. லெட்ஸே அவங்க அம்மா அவங்க பொத்தி வளர்த்துட்டாங்க. இன்ஃபேக்ட் ஃபாதர்லெஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஃபாதர்லெஸ் கைஸ். இப்போ நானுமே ஃபாதர்லெஸ் தான். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ரோல் மாடல், ப்ராப்பரான வழிகாட்டி, அதாவது ஃபாதர்லி கேரக்டர் இல்லாதனால
நம்ம தப்பான பாதைக்கு போறதுக்கு 80 to 90% வாய்ப்பு அதிகமா இருக்கு. லெட்ஸே இன்னைக்கு நடக்கிற நிறைய கிரைம்ஸா இருக்கலாம், இல்ல நிறைய பான் அடிக்ஷனா இருக்கலாம், இல்ல எத்தனையோ பேர் ஏதோ விஷயங்கள்ல அடிக்டா இருக்காங்க இல்லையா. மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஒண்ணு அவங்க ஃபாதர் வந்து சின்ன வயசுல அவங்க ப்ராப்பரா பாத்துக்காம இருக்கணும், ரெண்டாவது ஃபாதர் இல்லாத வீடா இருக்கும். சிம்பிள், அவ்வளவுதான். இதான் ரியாலிட்டி தான். நான் யாரும் இங்க தப்பு இது கரெக்ட் எப்படி அதெல்லாம் நான் சொல்ல, பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் சொல்றேன். 80 to 90% ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் என் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என் கண்ணுக்கு நேரா நிறைய விஷயங்கள் பாக்குறேன். யார் யார் வீட்டுலாம் ஃபாதர் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா, ரொம்ப வந்து ஒரு ஒரு மேஸ்கினா இல்லாம ப்ராப்பரா இல்லாம இருக்காங்களோ, இல்ல ஃபாதர் இல்லாம இருக்காங்களோ, அந்த வீட்டுல எல்லாம் அந்த பசங்க ரொம்ப கெட்ட வழியில, கெட்ட பாதையில, தப்பான வழியில போயிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் அவங்கள ப்ராப்பரா லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு ஃபாதர்லி கேரக்டர் இங்க இல்லை. அது நம்ம சொசைட்டிலுமே சரின்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஷார்ட்ஸ், யூடியூப்னு பாத்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி, அதாவது ஒரு சக்சஸ் வேணும், நீ ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறன்னா என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுங்கிறது அதிகமா இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வெளியே இன்டீரியரா எக்ஸ்டீரியரா நிறைய விஷயத்த மாத்துறதை விட இன்டீரியரா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாத்தணும். ஏன்னா இன்டீரியரா நீ வந்து சேஞ்ச் ஆனா, எமோஷனலி நீ ஃபிட் ஆன, ஸ்ட்ராங் ஆன அப்படின்னா தான் உன்னால ஒரு விஷயத்த ப்ராப்பரா கொண்டு போக முடியும். ஒரு ஃபெயிலியரே அந்த இடத்துல நடந்தா கூட உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதனாலதான் நீங்க அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதான் நீங்க நிறைய சூசைட் நடக்குது, நிறைய கொலைகள். காரணம் என்னன்னா, என்னால ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியல, அவ எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல அவன் எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணலாம். இப்போ லெட்ஸ் ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு பொண்ணு வந்து ஏதோ வெடிகுண்டு வச்சு பயம் கொடுக்குறாங்களாம் அவங்களோட லவ்வர் வந்து, அவங்களோட அந்த கொலீக் வந்து லவ் அக்செப்ட் பண்ணிக்கலங்கிறதுக்காக. ஃபேஸ் அந்த ஃபியர், அந்த பயம், இதெல்லாம். ஸோ நானுமே ஃபாதர்லெஸ் அந்த ஒரு வீட்ல இருந்து வந்தனால எனக்குமே நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு, கெட்ட பழக்க வழக்கம். பட் அது எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்ணியிருக்கேன், ஃபிட் பண்ணியிருக்கேன். எதுக்காக சொல்றேன்னா, நான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறேன். லெட்ஸே இன்னைக்கு லீட் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதா நான் ப்ராப்பரா லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாரையுமே நான் லீட் பண்றேன், எல்லாரையுமே நான் கொண்டு வரேன் அப்படிலாம் சொல்ல. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா, யாரெல்லாம் சீரியஸா லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக தான். If you are serious in this journey, I just made a PDF 21 days of healing journey அப்படின்னு சொல்லி. லிங்க் ஃபர்ஸ்ட் லிங்க் கீழே இருக்கும், ஜஸ்ட் கோ. அதில் நீங்கள் உங்களோட எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமெயிலில் நான் சென்ட் பண்ணிடுவேன், ஒன்று மார்னிங் சென்ட் பண்ணுவேன், இல்லை ஈவினிங் சென்ட் பண்ணிடுவேன். பட் அதில் போய் ஃபில் பண்ணிட்டு எனக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபில் மட்டும் பண்ணிடுங்க. நான் அதை பார்த்து நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன் அந்த பிடிஎஃப், ரைட்? ஸோ த திங் விச் இஸ், எப்படி நான் இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேனோ அதே மாதிரி உங்க லைஃபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கோங்க. உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, நான் ஏன் இந்த 21 days 30 days ஒரு சேலஞ்சு இல்லை, என் லைஃப் ஃபுல்லாவே இந்த விஷயத்தை நான் ஏன் கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்கறது இல்லை, சோஷியல் மீடியா பார்க்கறது இல்லை. ஏன் எதுக்காக அப்படின்னா, என்னோட கான்டென்ட்காகவும் சரி, அட் த சேம் டைம் இங்க தமிழ்ல ப்ராப்பரா லீட் பண்றதுக்கு யாரும் இல்லை. பசங்க தப்பான பாதையில போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து எல்லாருமே நான் இருக்கேன்னு சொல்றது இல்லை, பட் நான் சொல்றேன் நான் இருக்கேன். பட் எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல சுவாரஸ்யம் இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு ஓத்தியா தெரிய மாட்டோம். ஓகே, ஸோ த திங், உங்க அம்மா எப்பவுமே உங்களை வந்து நீங்க உங்க அம்மாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எங்க அம்மா பார்த்துப்பாங்கிறத விட ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சு உங்க அம்மாவுக்கு முன்னாடி நீங்க போய் நில்லுங்க, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுங்க. எனக்கு நான் தான் முன்னாடியே சொல்ற மாதிரி அவங்க லவ்ல சொல்லுவாங்க, கேர்ல சொல்லுவாங்க, ஆனா அதை நீங்க எடுத்துக்காம ஜஸ்ட் டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நான் நிறைய பசங்களை பாத்துங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டும் கூட அவங்க ஒய்ஃபுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம அவங்க அம்மாவுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதனாலே அவங்க ஒய்ஃப்க்கு வந்து பெருசா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறது, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, எமோஷனலி அவங்க வந்து பிரேக் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். பிகாஸ் அம்மா பையனா அதிகமா இருக்கிறதுனால. எல்லாருமே லவ் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. ஓகே, அம்மாவை, அப்பாவை, தம்பியை, தங்கச்சி எல்லாரையும் லவ் பண்ணுங்க. ஆனா போயிட்டு ஓவரா அட்டாச் ஆயிட்டு இருக்காதீங்க. இஃப் யூ ஆர் அ மென், யூ ஜஸ்ட் நீட் டு டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப், ரைட்? இஃப் யூ ஆர் இன் அ வார், நீங்க வந்து வார்ல இருக்கீங்க, யாருமே உங்களை சேவ் பண்ண போறது கிடையாது. எத்தனை நாளைக்கு அம்மாவை நம்பிட்டு அம்மா கூட இருப்பீங்க? அம்மாவை நீங்க பாத்துக்கணும், அவங்க உங்களை பாத்துக்க கூடாது எப்பவுமே. ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். பட் ஆனா போக போக இது மாற ஆரம்பிக்கும். எப்போ இது மாற ஆரம்பிக்குதோ அப்போ நீங்க ஒரு சூப்பரான ஒரு பர்சனா மாறுவீங்களே. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட போய் அம்மா அம்மா அம்மான்னீங்கன்னா
ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறமேட்டு சீரியஸா இருக்கீங்கன்னா மாறுங்க. ஓகே, ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஆனா டைம் எடுக்கும். அந்த டைமுக்கு அந்த பேஷன்ஸுக்கு நீங்க வந்து பழகணும், அவ்வளவுதான். நீடிங் அப்ரூவல் ஃப்ரம் உமன். இப்போ மேபி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா, மேபி பிரேக்கப் ஆன பர்சன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு நினைக்கிற பர்சன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த 2 கேட்டகரியில யார் இருந்தாலும் சரி, இல்ல சிங்கிளா இருக்கீங்கனாலும் இது தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் மேபி ஃபியூச்சர்லயோ இல்ல அடுத்த ஃபியூச்சர்ல உங்களுக்கு ப்ராப்ளம் யூஸ் ஆகலாம், இல்ல இப்போ இருக்க கரண்ட் சினாரியோல உங்களுக்கு யூஸ் ஆகலாம். உங்க உமன் கிட்ட போயிட்டு எப்பவுமே ஒரு அப்ரூவலுக்காக நிக்காதீங்க. அவங்க எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. லட்சே நீங்க எவ்வளவு பணம் சம்பாரிச்சுட்டு போய் இங்க பத்தியா நான் இவ்வளவு பணம் சம்பாரிச்சேன்னு சொல்லி சொன்னா கூட அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எல்லாத்துக்குமே அவங்க உங்களை கேர் பண்ணிக்கணும், சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, அது நடக்காது. அதுக்கு அவங்க இங்க இல்ல. எங்க உங்களுக்கு சொல்யூஷனோ அங்கதான் நீங்க போய் சொல்யூஷன் தேடணும். அதை விட்டுட்டு உங்க உமன் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு, எனக்கு சொல்லி கூட எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, இப்படிலாம் இருந்தீங்கன்னா that's one talk, right? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விமனை ப்ளீஸ் பண்ற, அதாவது அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்கள போயிட்டு ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட ஆண்களை பெண்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம், மேக்ஸிமம் இல்லை 90% ஆஃப் த டைம் பிடிக்காது. மேபி வெளியே சொல்லிக்கலாமே தவிர, பட் அது உண்மை கிடையாது. she won't accept, she won't likes a wimp character. Wimp in the sense, சும்மா இப்ப பார்த்தாலும் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு ஒரு பொயட்டிக்கா ஏதாவது சொல்லிக்கிட்டு நீங்க என்ன பாக்ஸரா, ஏன்னு கேட்டு என் மனசை போட்டு குத்திக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி மொக்கையான விஷயம்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்கப்பா, பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, she need a man, she won't need a child, right? ஸோ அதனால எப்படி ஒரு மேனா இருக்கலாம்? ஐடென்டிஃபை பண்ணுங்க. போயிட்டு எப்ப பார்த்தாலும் கவிதை நடையில நான் வந்து சொல்றேன், நான் வந்து இப்படி சொல்றேன், அவங்க அது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா நெவர் எவர். மேபி சொல்லலாம் எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், ஆனா அது அது உண்மை கிடையாது, புரியுதா? அது எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல, மேபி உங்களுக்கு தெரியலாம். நான் என்னோட லைஃப்ல நான் அப்படிலாம் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எனக்கு பெருசா எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்தது. ஸோ டோன்ட் ப்ளீஸ் ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா உங்க உண்மையை ப்ளீஸ் பண்ணணும். லெட்ஸே இப்போ பாக்ஸிங் கிளாஸ் போகணும்னு நினைக்கிறீங்க, உங்க கேர்ள் வந்து வேணாம் போவாதங்கிறாங்க அப்படின்னா அவங்கள போயிட்டு ப்ளீஸ் பண்ணி போகணும்னு நினைக்காதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போறேன், அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு உங்க மேல ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆகும். பட் ஆனா நீங்க போயிட்டு சரி ஓகே நீ சொல்லிட்டியா, சரி உங்க கூடயே இருக்கேன் நான் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ரெஸ்பெக்ட் போயிடும். சீரியஸா சொல்றேன். ஏன்னா ஒரு ஒரு 3 to 4 months பிஃபோர் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து எப்பவுமே பிசினஸ் மேன்னா எப்பவுமே என் கூடயே இருப்பாங்க, ஸோ அதனால ப்ராப்ளமே எனக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளும் அதை நம்பணும், பட் ஆனால் அது உண்மை கிடையாது. ரீசெண்ட் டைம்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமே, எப்பவுமே நீங்க வீட்லயே இருக்கீங்க, எப்பவுமே நீங்க வந்து ஒருத்தவங்க கூடயே இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியவே தெரியாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் போய்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அதனால உங்க உமன் வந்து இல்ல நீ வந்து வெளிநாட்டுக்கு போவாத, இல்ல இங்க போவாத, அங்க போவாதங்கிறாங்க. நான் இல்ல, நான் போகணும், நான் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா நான் அதை பண்ணிதான் பண்ணுங்க, அந்த ரிஸ்க் எடுங்க. அவங்களுக்காக நீங்க எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங், ரீக்ளைம் யோர் பவர் ஆஸ் அ மென், ரைட்? எப்படி ரீக்ளைம் பண்ணலாம் அப்படிங்கும்போது, அக்செப்ட் யோர் ஃப்ரெண்ட்ஸ் கிரிட்டிசிசம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்ஸ் டீஜென்ரேட்டான ஆளுங்க நான் சொல்லுவேன். குடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், பான் பாக்குறான், மாஸ்டிபேட் பண்றான், இல்ல வந்து எப்ப பார்த்தாலும் வந்து பொண்ணுன்னு சுத்துறான், இவனுங்க எவனுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு சில வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறீங்க, அதாவது ஃபுல் லென்த்தா எடிட்டிங் இல்லாம வெறும் நாலேஜ் மட்டுமே கெயின் பண்ணும், இப்படி நினைக்கிற ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அவங்களுக்கும் செட் ஆகவே ஆகாது. நீங்க வித்தியாசமா தெரிவிங்க அவங்க கூட இருக்கும்போது. ஓகே, ஸோ த திங் விச் இஸ் என்னன்னா, அவனோட கிரிட்டிசம் நான் எடுத்துக்க சொல்ல. லெட்ஸே இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் உங்க கூட இருக்காரு, ஓகே, என்ன மாதிரி ஒரு பிரதர்ஹுட் கேரக்டர் உங்க கூட இருக்காங்க, நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றீங்க, லெட்ஸே இல்ல நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், பட் அட் த சேம் டைம் எனக்கு இந்த ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் தப்பா இருக்கணும்னு தோணுது. ஸோ மேபி நான் அந்த இடத்துல உங்க பக்கத்துல இருக்கேன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒண்ணு உன்னோட ரிலேஷன்ஷிப்ல அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணு, இல்லையா
இல்ல எனக்கு துரோகம் பண்றதெல்லாம் செட் ஆகாது, என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்புக்கு உண்மையா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ட்ரிகர் பண்ணும் நல்ல விஷயத்துக்கு, ஒண்ணு இது பண்ணும் அது பண்ணும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, யோசிப்பீங்க, யோசிச்சு யூ வில் டேக் அ ப்ராப்பர் டிசிஷன். அது உங்களை பொறுத்து. நான் அது என்ன டிசிஷன்லாம் சொல்ல வரும்ல, அது உங்களை பொறுத்து. ஸோ அந்த டிசிஷன் நீங்க எடுப்பீங்க, ரைட்டா? ஸோ அதை விட்டுட்டு இப்ப இதுவே ஒரு டீஜென்ரேட்டான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்யூஷன் சொல்ல மாட்டான், அவன் பாசிபிலிட்டிஸே சொல்லிடு. நீ இதுதான் பண்ணணும்னே அவன் சொல்லிடுவான். என்னன்னா ஒண்ணு, நீ போயிட்டு அந்த பொண்ணு கூட வந்து இருடா, தப்பு கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி மேபி உங்களோட கேரக்டர் வந்து எனக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் கூட இருக்கணும், அட்ராக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட இருக்கும். பட் என்னை பொறுத்தவரை ஐ ஜஸ்ட் நீட் அ சிங்கிள் உமன் இன் மை லைஃப், லைக் மை குவீன். ஓகே, ஐம் ஜஸ்ட் பில்டிங் அ கிங்டம், ஐம் ஜஸ்ட் பில்டிங் அ ஃபோர்ட்ரஸ். ஸோ ஐ எம் அ கிங் ஹியர், ஐ நீட் அ விமன், அவ்வளவுதான். அது ஒரு உமனா மட்டும் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் போதும். இல்ல ஆக்சுவலி வந்து நான் நிறைய இந்த மாதிரி டீஜென்ரேட்டான நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்பெல்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கவே இருக்காது, எதுவுமே சந்தோஷமா இல்லவே இல்லை. பட் இன்னைக்கு நான் என்னோட ஒர்க், என்னோட கரியர்னு பார்த்துட்டு எனக்குன்னு ஓகே ஃபைன், ஐ ஜஸ்ட் நீட் டு டேக் அ ஒன் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் கேர்ள் அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் ஜஸ்ட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் பீஸ்ஃபுல் திங் இன் மை லைஃப், ரைட்? ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்குது, ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும். பிகாஸ் நான் ஹார்ட் டைம்ஸ் கிரியேட் ஸ்ட்ராங் மேன் அப்படிங்கிற புக்ல படிக்கும்போது ஆத்தர் வந்து நிறைய டேட்டிங் போயிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவருக்கு ஏஜ் 31. ஸோ ஏஜ் 31ல டேட்டிங் போகலாம், மேரேஜ் பண்ணலாம், எதுவுமே பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நீங்க பவர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எது வேணா பண்ணலாம். ஓகே, பொண்ணு கிடைக்காது அப்படிலாம் கிடையவே கிடையாது. பவர்ஃபுல்லா மணி, நாலேஜ், கரியர் எல்லாத்துலயுமே நீங்க பவர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களை தேடி வரும், அட்ராக்டிவ் மோட்ல இருந்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த திங் அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் நிறைய என்ன சொல்றது, நிறைய பெண்களோட நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன், அதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்ததே இல்லை. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இன்னொரு பொண்ணு கூட வந்து இன்டிமேட்டா இருப்பேன், எனக்கு அதெல்லாம் பெருசா ஒரு சந்தோஷம் கொடுத்ததே கிடையாது. பட் ஆனா நான் இப்போ சிங்கிளா இருக்கேன். மேபி என்னோட குவீனை நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவன் வரும்போதோ இல்ல வந்து நான் வந்து சிங்கிளா இருக்கும்போதோ நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நானும் அப்படிதான். அதான் அடுத்த ஒரு 6 to 7 months வந்து சிங்கிளா தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். பிகாஸ் எப்பவுமே நான் வந்து ஒரு ஆதரவு, எனக்கு பேக் போனா யாராவது ஒருத்தர் கூட நிக்கணும்னு நினைப்பேன். பட் இந்த டைம் நான் ஹியூஜ் ரிஸ்க் எடுத்திருக்கேன். இது பண்ணக்கூடாது, இந்த தப்பு பண்ணக்கூடாது. பிகாஸ் நான் ரொம்ப வீக்கா மாறிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க கூட இருக்கணும், என் பாத்துல கூடயே வரணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்றதா நான் ப்ராக்டிஸ் பண்றேன். நோ ஒன் வில் சேவ் அஸ், ரைட்? நம்மளை தவிர வேற யாராலையும் இங்க வந்து சேவ் பண்ண முடியாது, நம்மளை யாராலையும் இங்க வந்து பாதுகாக்க முடியாது. ஒன்ஸ் நம்ம தப்பான ஒரு சாய்ஸ் எடுத்துட்டோம் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரைன்னா, அவங்களுக்கு என்ன பிலீஃப்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த பிலீஃப்ஸ் எல்லாமே நம்மளும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல முன்னேறின பாதி இதுல நம்ம திரும்பி கீழே இறங்கிடுவோம். என் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த நான் சொல்றேன். நான் ஒன்ஸ் ஓகே ஃபைன் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒன்ஸ் நான் வந்து எப்பவுமே என்டர்டைன்மெண்ட் வேண்டாம், குவிட் பண்ணணும்னு சொல்லி நினைப்பேன். நான் அவங்க என்னோட எக்ஸ் கிட்ட பேசும்போது நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நான் குவிட் பண்ண போறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு. அவங்க வந்து பரவாயில்ல, அப்படிலாம் உடனே குவிட் பண்ணாதீங்க, உடனே உங்களுக்கு வந்து இதாயிடும், நீங்க வந்து திரும்பி பேக் டு த ட்ராக்குக்கு போயிடுவீங்க, வேண்டாம் பண்ணாதீங்கன்னு. இந்த பிலீஃபை நான் எடுத்துக்கிட்டு 2 days மினிமம் நான் வந்து என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணாம இருப்பேன். தென் திரும்பி நான் பேக் டு த ஃபேமுக்கு போயிடுவேன். பிகாஸ் ஆஃப் தட் பிலீஃப். பட் இப்போ நான் தனியா இருக்கேன், சிங்கிளா இருக்கேன். You know, I'm just crossed 26 days. 26 days I am in a monk mode, right? No entertainment, no. Okay, fine, yeah. ஒரு சாங் 2 சாங் கேட்பேன், ஒரு மோட்டிவேஷன் வரணும். அதாவது எனக்கு எஸ்கேப் ஆகணுங்கிறத விட மோட்டிவேஷன் வேணுங்கிறதுக்காக கேட்பேன். ஓகே, அந்த பாட்டு போட்டு நான் இமேஜின் பண்ணுவேன் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நான் பண்ணுவேன். பட் த திங், எந்த என்டர்டைன்மெண்ட்டும் நான் சுத்தமாக கன்சியூம் பண்ண கூடாது நான் அடிச்சு சொல்லுவேன். நான் என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணதே இல்லை, நான் அடிச்சு சொல்லுவேன். பிகாஸ் நான் என்னைக்கு சாலிடியூட்ல சாலிடியூட், ரைட்? ஸோ அதை நான் பழகும் போது ஐம் ஜஸ்ட் இம்ப்ரூவிங் மை செல்ஃப். 6 months to 1 year தனியா இருங்க, எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்க அப்டேட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க திரும்பி பான் பார்த்துட்டு இருக்க இல்ல ஒரு டீஜென்ரேட்டா இருக்க பொண்ணை தான் நீங்களும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்க இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான வேர்ஷனா மாற ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்ராக்ஷன் நடக்கும். பட் த திங், பி கேர்ஃபுல் ஆன் திஸ் பாத், பி கேர்ஃபுல். திரும்பி தப்பான பொண்ணை சூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டேஸ்ட், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே லைஃப்ல இங்க நீங்க பிறந்திருக்கீங்கன்னா
எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட்ல எடுத்துக்கோங்க. எஸ், ஆமா, நான் இப்படிதான் டிசைட் பண்ணிருக்கேன், இதுதான் நடக்கணும், இதுதான் ஃபெய்த். பேர்னிங் டிசைர், திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புக்ல இருந்து வந்து சொல்லியிருப்பாங்க, டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் கோ அண்ட் read about it, right? சூப்பரா இருக்கும், போய் படிச்சு பாருங்க. ஸோ த திங் விச் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிரிட்டிசிசம் பத்தி பேசிட்டு இருந்தோமோ, நம்ம வேற எங்கேயோ போயிட்டோம், ரைட்? ஸோ அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸோட கிரிட்டிசிசம் எடுத்துக்கோங்க, நல்ல ஆட்களோட கிரிட்டிசிசம் எடுத்துக்கோங்க, நல்ல ஆட்களோட நாலேஜை எடுத்துக்கோங்க. அவங்க சொல்ற விஷயம் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் சொன்னாலும் அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சும்மா ஒரு ஜாம்பி மாதிரி கான்டென்ட் கன்சியூம் பண்ணுங்கிறத விட, ஓகே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, அதை நான் ஒரு 20 days 30 daysக்கு ஃபாலோ பண்ணி பார்க்குறேன், ஒர்க் அவுட் ஆகலன்னா பிரச்சனை இல்லை, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தட் வாஸ் ஃபைன், ரைட்? ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வாங்க. நெக்ஸ்ட் திங் விச் இஸ் ஃபைண்ட் யுவர் பர்பஸ். எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹாவ் அ பர்பஸ் இன் இஸ் லைஃப். நீங்க நடக்கிறது எல்லாமே கோ இன்சிடென்ஸா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்தோட தான் நடக்குது. இன்ஃபேக்ட் நான் அதை ஃபீல் பண்றதால நான் சொல்றேன். மேபி நான் நிறைய ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் வந்து ஒரு மென்டலி நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பேன்னா எனக்கு தெரியாது. மேபி எங்க அப்பா இருந்திருந்தா நான் இந்த விஷயத்த சூஸ் பண்ணிருப்பேனா, இல்ல வேற ஏதாவது விஷயத்துல போயிருக்கலாம். மேபி நான் வந்து எஸ்ஏ எக்ஸாம்ல பாஸ் ஆயிருந்தேன்னா நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருப்பேன், நேரத்துக்கு போலீஸ் ஆயிருக்கலாம். மேபி மிலிட்ரி எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிருந்தேன்னா நேரத்துக்கு மிலிட்ரி ஆயிருக்கலாம், நான் எங்கேயா பார்டர்ல இருந்திருக்கலாம், நான் இங்க இருந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸ் என் லைஃப்ல இருக்கு. மேபி நான் அந்த பழைய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனா இன்னத்துக்கு நான் வந்து ஒரு ட்ரக் அடிக்டாவோ இல்லை வந்து ஒரு பான் அடிக்டாவோ இருந்திருப்பேனே தவிர நான் இப்படி வந்து என்னோட லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருப்பேன்னா எனக்கு தெரியாது. ஸோ இப்படி எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்கும். எதுவுமே காரண காரியம் இல்லாம இங்க நடக்கவே நடக்காது. ஸோ த திங், ஒரு லைஃப்லயுமே ஒரு பர்பஸ், ஒருத்தருக்குமே ஒரு பர்பஸ்ன்னு இருக்கும். ஸோ ட்ரை டு ஃபைண்ட் த பர்பஸ், ரைட்? அந்த பர்பஸை ஃபைண்ட் பண்ணீங்கன்னா யூ வில் லீட் யுவர் ட்ரைப். ஜஸ்ட் கிரியேட் அ பர்பஸ் ஆர் ஃபைண்ட் அ பர்பஸ். ஏதாவது எது என்ன பண்றதுனே தெரியலனா ஏதாவது பண்ணுங்க, அவ்வளவுதான். என்ன பண்றதுனே தெரியலையா, மெடிடேஷன் பண்ணுங்க, கிராட்டிடியூட் எழுதுங்க, ஹேபிட்ஸை கொண்டு வாங்க. சோஷியல் மீடியா என்டர்டைன்மெண்ட்டை ஒரு 90 daysக்கு கட் பண்ணுங்க. முடிஞ்சா லைஃப்ல கட் பண்ணுங்க. என்ன கேட்டா அதான் சொல்லுவேன். உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகணும், இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா சோஷியல் மீடியா என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற சின்ன சின்ன இன்ஸ்டன்ட் டோபமைன்ஸ் எதெல்லாம் உங்க லைஃபுக்கு தேவை இல்லையோ அது எல்லாத்தையும் கட் பண்ணுங்க, அவ்வளவுதான். சிம்பிள். பான் உங்க லைஃபுக்கு தேவையே இல்லை, கட் பண்ணுங்க. எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்க பான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கிடைக்காது. ஒருவேளை மேபி நீங்க பான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான கேர்ள் நீங்களும் அட்ராக்ட் பண்ணுங்க. கேர்ள்ஸும் பான் பார்ப்பாங்க. ஸோ த திங், ஃபைண்ட் யுவர் பர்பஸ். உங்க பர்பஸ் என்ன விஷயத்துல நீங்க பெயினை ஃபீல் பண்றீங்க, அந்த விஷயத்த எப்படி நீங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லி தரலாம், எப்படி அதுல இருந்து வெளியே வரதுக்கு சொல்லி தரலாம். நான் என்ன பெயினை ஃபீல் பண்ணணும் அதுதான் நான் சொல்லி தந்தேன். மேஸ்குலினிட்டி பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. பிகாஸ் ஐ ஜஸ்ட் brought up by a single mother, right? ஸோ அவங்க எனக்கு இதெல்லாம் சொல்லி தரல. மேபி எங்க அப்பா இருந்தா சொல்லி இருந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் he is also a bit degenerate, right? பட் இதை நம்மளா கத்துக்கும் போது எனக்கு டைம் எடுக்குது. ஆனா இது சொல்லி தரதுக்கு நான் இருக்கனால உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். அண்ட் ஸோ உங்க லைஃப் உங்களால ஈஸியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், ரைட்? இது சும்மா டாக்ஸிக் அப்படின்லாம் கிடையாது. உங்க லைஃப்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. ஒரு அக்ரெசிவ் காம்படிஷன் இருக்கிற ஒரு பர்சனா மாற போறீங்க, ரைட்? யோசிச்சு பாருங்க, கிரவுண்ட்ல வந்து சின்ன பசங்க எல்லாம் ஒரு அக்ரெசிவா விளையாடுவாங்க. ஆனா அந்த ஃபேட்டிக் டீச்சர்ஸ், அந்த ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நீ எப்ப பார்த்தாலும் குறும்பு பண்ற அப்படிங்கிறதுனால அந்த பையனோட அந்த ஒரு பிளேஃபுல் அந்த ஒரு கேரக்டரே மாறிடு. என்னோட ஸ்கூல்ல வந்து ஹெச்எம் ஒருத்தர் இருந்தாரு. அதனால ஹைட்டா தொப்பையும் தொந்தியமா இருப்பாரு. ஓகே, தெரியாம அவர் டச் பண்ணிட்டேன் கை. உடனே என்னையே நீ டச் பண்றியா, யாரா நீ, என்ன அவ்வளவு பெரியதா, என்ன டச் பண்ற, போட அங்கிட்ட அப்படின்னு தெரியாம டச் பண்ணது. ஸோ த திங், ஒய் ஐ எம் சேயிங் திஸ், டீச்சர்ஸ் ஆர் நாட் அ worthy one, ரைட்? எல்லாருமே worthy எல்லாம் கிடையாது. அவங்க சொல்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிலீஃபா மாறி இன்ன வரைக்கும் அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களோட லைஃப்ல. ஸோ அதனால டீச்சர்ஸ்னாலே கடவுள் மாதிரிலாம் நினைக்காதீங்க. நல்ல டீச்சர்ஸ் தான் ஃபைன், சூப்பர். நல்ல டீச்சர்ஸ் இல்ல, அவங்களே ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னா எப்படி அவங்க உங்களுக்கு ப்ராப்பரான நல்ல விஷயங்களை சொல்லி தருவாங்க? ஆக்சுவலி நான் சிரிச்சா கேவலமா இருக்கேன்னு ஒரு டீச்சர் சொன்னதை எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ரிப்பீட்டடா அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ ஒரு 7th 8th படிக்கும் போதெல்லாம். எனக்கு அது காலேஜ், ஏன் ஆஃபீஸ் போற வரைக்குமே எனக்கு அது ஒரு பிலீஃபா இருந்துச்சு. இப்போதான் நான் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ரெக்கவரே பண்ணிருக்கேன்.
ஸோ டீச்சர்ஸ்னாலே வந்து அந்த மாதா பிதா குரு தெய்வம் இருக்காங்க இல்லையா, இது யாரையுமே இப்போ ரீசெண்ட் டைம்ல நம்ம வந்து ஒரு ஓகே ஃபைன் இவங்க எனக்கு நல்லா சொல்லித்தராங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கனால பசங்களோட லைஃபே கெட்டு போயிட்டு இருக்கு. ஃபாதர்ஸ் வந்து ப்ராப்பரா அவங்க பசங்களுக்கு மேஸ்லிட்டியை ஒரு பொண்ணு எப்படி மதிக்கணும் எப்படி பிகாஸ் வீட்டில் அவங்க ஒய்ஃபே மதிக்கிறது இல்லை, அப்புறம் எப்படி பசங்க மதிப்பாங்க? அவங்க வீட்டுல எல்லா பசங்க முன்னாடி சிகரெட் அடிச்சுட்டு பீடி அடிச்சுட்டு தான் எப்படி அவங்களும் அதே மாதிரி தான் வருவாங்க. ஸோ அதனால இந்த கேட்டகரியில இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே நல்லவங்க அப்படின்லாம் ஆயிட மாட்டாங்க, எல்லாருமே உங்களுக்கு நல்லதுதான் சொல்லி தருவாங்கலாம் ஆயிட மாட்டாங்க. இந்த பழைய பஞ்சாங்கம்னு வாங்க இல்லையா, இதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களுக்கு நல்லது ஐ மீன் மெடிடேஷன், கிராட்டிடியூட், இந்த மாதிரி நல்ல ஹேபிட்ஸை வளர்த்துக்கோங்க. பர்பஸை ஃபைன் பண்ணுங்க, அதுக்காக கஷ்டப்பட்டு உழைங்க, நிறைய ஏர்ன் பண்ணுங்க. அந்த ஏர்னிங்ஸை வச்சு உங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறமேட்டு நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். முதல்ல உங்களை பில்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த கொடுங்க. ஃபைண்ட் அ பர்பஸ். பர்பஸ் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் பர்பஸ் இருக்கு, ரைட்? அந்த பர்பஸை ஃபைண்ட் பண்ணுங்க, உங்களை நீங்க பில்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க வந்து நல்ல ஒரு விஷயத்த கொடுங்க, உங்களை நீங்க சூப்பரா பாத்துக்கோங்க, நல்ல ட்ரெஸ் வியர் பண்ணுங்க, நல்ல ஹேர் ஸ்டைல் வைங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு மீடியம் ஹேர் கட் வைங்க, ரொம்ப ஒரு கேர்லியா பெரிய லென்த்தி ஹேர்லாம் வைக்காதீங்க, நார்மல் ஹேர் கட் வைங்க. ஒரு பியர்டை எப்பவுமே ட்ரிம் பண்ணி ப்ராப்பரா வச்சுக்கோங்க, பாடியை ஃபிட் ஆக்குங்க, ஸ்ட்ரென்த் ஆக்குங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னர் ரூட்ஸை சரி பண்ணி அதை ஸ்ட்ரென்த்தா மாத்துங்க. உங்களை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. தென் உங்க அடுத்த ஸ்டெப்பா உங்களோட ஃபேமிலிக்கு வாங்க, அதுக்கப்புறம் இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. The real man who doing this, right? So I just made a PDF 21 days of healing journey. Just go, link in first description, download it. Be strong, stay positive. This is KJ. For more information, just click this video.